ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா, சத்தான கருப்பு உளுந்து உருண்டை தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு பாத்திரம் சூடானதுக்கப்புறம் இந்த கப்பால் ஒரு கப்பு உடைச்ச உளுந்து எடுத்திருக்கேன். இது வாசம் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஏற்கனவே உளுந்தை நான் வாஷ் பண்ணி கழுவி எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதை தான் வறுத்து எடுத்துகிட்ருக்கேன். இப்போ நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் சின்ன கப்பால் 1/4 கப் அளவுக்கு குறைவாக பச்சரிசி சேர்த்துக்கலாம். பச்சரிசிக்கு பதில் நீங்கள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்ததுக்கப்புறம் 10-15 பாதாம் சேர்த்துக்கலாம். ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். இதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே 3/4 கப்பு கருப்பட்டி சேர்த்துக்கலாம். இதுவும் இது கூடவே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. நான் இதில் பாதி எடுத்து வச்சுட்டேன். கஞ்சி செஞ்சு குடிக்கலாம். கஞ்சி குடிக்காதவங்க பிள்ளைங்க இந்த மாதிரி உருண்டைகளை பிடிச்சி செஞ்சும் கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். நல்லெண்ணெயை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் வெது வெதுப்பாகவே சூடாகவே இருக்கட்டும். இப்போ தான் உருண்டை பிடிக்க வரும். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. நல்லெண்ணெய்க்கு பதில் நெய் கூட வெது வெதுப்பாக சூடுபடுத்தி அதையும் சேர்த்து உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். கஞ்சி குடிக்காத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி உருண்டைகளை பிடிச்சி கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சத்தான டிஷ்ஷு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.